பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்த தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு விசுவாசத்தில் உங்களை பலனடைய செய்கிற வார்த்தைகளை பேசி உங்களை உற்சாகப்படுத்த தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு அழகான வார்த்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது. விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும், ரொம்ப முக்கியம் அது. இன்னைக்கு விசுவாசத்தை ஆரம்பம் பண்ணினவர்கள், விசுவாசத்தோடு வாழ்க்கையை ஆரம்பம் பண்ணின எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் இன்னைக்கு பின்மாற்றத்தில் போயிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? மிகப்பெரிய பெரிய ஊழியர்கள் கூட இந்த விசுவாச பாதையை விட்டு விலகி வாழ்க்கையில் வந்த போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து பின்னிட்டு போயிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது, அதைவிட முக்கியம். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் மிஷனரி பணி செய்யும்படி ஒரு கடுமையான சூழ்நிலைகள் நிறைந்த ஒரு பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தார். எங்கு பார்த்தாலும் எதிரிகள், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர் மனைவியும் கையில 2 வயது குழந்தையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்காய் அர்ப்பணிப்போடு கூட அவர் அந்த ஊழியத்தை செய்து வருகிறார். அவருக்கு ஊரிலிருந்து நிறைய லெட்டர் வரும், நீங்க சீக்கிரம் திரும்பி வந்துருங்க, அங்க உங்களை கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும், உங்களை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இப்படி இந்த வார்த்தைகள்லாம் வரும்பொழுதெல்லாம் அவருக்குள்ளே ஒரு சின்ன தடுமாற்றம் வரும். ஆனாலும் அவர் என்ன சொல்லி ஜெபிப்பார்னா, ஆண்டவரே, உண்மையில நான் வச்ச அந்த விசுவாசத்துல இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும்பா. எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழிய பாதையிலே கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்துல நிலைத்திருந்து ஓடி என் ஓட்டத்தை முடிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபிப்பார். பாருங்க, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த பட்டணத்தில் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்த அவருக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். அவரை அந்த ஸ்தாபனத்தில் ஒரு பெரிய இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைத்தார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, விசுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்க, நிலைத்திருங்க. எந்த காற்றடித்தாலும், எந்த புயல் அடித்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் விசுவாசிக்கிறவர் யார் என்பது எனக்கு தெரியும். இறுதி வரைக்கும் அவர் கைவிட மாட்டார். நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். இந்த உலகத்தில் இருக்க மனிதனை காட்டில் நமக்கு பாடுகள் அதிகம்தான். ஆனால் கொஞ்ச நாட்கள் தாங்க. சீக்கிரமாய் ராஜாதி ராஜாவை சந்திக்க போகிறோம். கர்த்தர் கொடுத்து விசுவாசம் நிலைத்திருங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறது உண்டு. மனுஷனுடைய வார்த்தைகள் எங்களை காயப்படுத்திடும். நாங்கள் யாரை நம்புகிறோமோ அவர்களிடத்திலிருந்து வருகிற அந்த அவமானங்கள் எங்களை கூனி குறுக செய்யும். ஏன் இந்த ஓட்டன்னு தோணும். ஆனால் அடுத்த நிமிஷம் மனுஷனுக்காக ஓடலை, என்னை உண்டாக்கின, உயிர் கொடுத்த, தற்கொலை செய்து கொள்ள இருந்த என்னை இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிற ஆண்டவருக்காய் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு ஓடுவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். யார் அசட்டை பண்ணாலும், யார் உதாசீனப்படுத்தினாலும், யார் புறம் பேசினாலும், கேலி பேசினாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பலவீனங்கள், வியாதி எது வந்தாலும் ஒரு நிச்சயம் இருக்குதுங்க. நிச்சயமாய் தகப்பன் எங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? விசுவாசத்துல நிலைச்சிருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற யாரோ ஒருவர் விசுவாசத்திலே தடுமாறி கொண்டிருப்பார்கள், இப்பொழுதே என் தேவனுடைய பலன் அவர்களை நிரப்பட்டும், ஆசீர்வதிக்கட்டும், காத்துக்கொள்ளட்டும். துதிக்கான மகிமை ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. விசுவாசத்தில் நிலைச்சிருங்க.